ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணா மஞ்சரி எல்லாருமே கூப்பிட்டு திவ்யாவை சொல்லுவாங்க, திரும்பவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி க்ளீனாக இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேட்டுட்டு திவ்யா வந்து ஒரு டீம் மீட்டிங்க்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதாவது 4 ஹெட்ஸை மட்டும் கூப்பிடுவாங்க. பிரஜன், சாண்ட்ரா, அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் அமித், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் யாரோ ஒரு ஹெட் உண்டு, அவங்களையும் கூப்பிட்டு இந்த 4 பேட்டி மட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் போய் நின்றுட்டு திவ்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இனிமேல் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு சொல்கிறாரு, திவ்யா நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக சரியில்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் ஐதர் மேனேஜர் இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேர்த்தில் ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கி ஆகணும். இதை வந்து உங்கள் ஸ்டாஃப்லாம் சேர்த்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் கனி, இப்போ வந்து குரூப்பிசம், கேங் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து சூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை தான். 2-3 பேர் தவிர, அதாவது பிரவீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து எந்த வேலையுமே அவங்க எடுத்து செய்யலை, அதனால் யார் பார்வதி தான் வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜேயும் பார்வதியை சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் பார்வதி வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரம்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே எல்லாமே வந்து அவங்க தலையில் தான் போய் விழுது, மேனேஜர் தலையில் தான் விழுது, அசிஸ்டன்ட் மேனேஜர் எந்த வேலையுமே எடுத்து செய்யலை, அதனால அசிஸ்டன்ட் மேனேஜர் தூக்கி வேலையை விட்டு தூக்கணும்னு இருப்பாங்க. சாண்ட்ராவும் அந்த 4வது பர்சன், சாண்ட்ராவும் ஃபுல்லாக வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதிக்கு எகென்ஸ்டாக பேசியிருப்பாங்க. மிச்ச என்டையர் ஹவுஸுமே வந்து திவ்யாவை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து இவ்வளோ நாள் பார்வதியை சொல்லும்போது எல்லோரும் குரூப்பிசம், கேங்காக வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் திவ்யாவையும் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யா ரொம்ப ரூடாக பேசினாங்க. ஸோ திவ்யாவோட பேரை சொல்லிட்டாங்க. இப்போ திவ்யாவை வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற 4 ஹெட்டு, விக்கல்ஸ், விக்ரம், பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, அதுக்கப்புறமா அமித், இவங்க 4 பேர்த்துலேருந்து ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆளாக விக்கல்ஸ் விக்ரமை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ புது மேனேஜர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அதே போஸ்ட், அவங்க பார்வதி வந்து அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அப்படி ரிட்டைன் பண்ணுறாங்க. திவ்யா வந்து அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அண்ட் திவ்யாவும் பாருவும் அந்த டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆக முடியாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் தான் விக்கல்ஸ் விக்ரமுக்கு இருக்குது தீபாவளி. ஏன்னா அவரையும் போட்டு புளிச்சு தாளிச்சு தான் எடுக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.